Hello friends, welcome to Revathi Samayalarai recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுவையில் அருமையான ஒரு மட்டன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது தான், ஈஸியா செஞ்சிரலாம். அதை விட சீக்கிரமாவும் நம்ம இதை செஞ்சிரலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மட்டன் ஒரு 1/2 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கங்க. அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்து தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி தயிர் சேர்க்கறதுனால கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தி நம்ம எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு முன்னாடியே நம்ம வைக்கிறதுனால அந்த கறியில் நல்ல காரமெல்லாம் இறங்கியிருக்கும். அடுத்து அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அளவு நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த கறியில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அடுத்து இந்த கறி எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா செக்கு கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, அடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு. சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா பொரியணும். பொரிஞ்சு அது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்க போகிறோம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு அடுத்து அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை நம்ம அதில் சேர்த்திக்க போகிறோம். சேர்த்திட்டு அந்த ஊற வச்சுருந்த இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அதை அலசி அதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம கறியை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு, ஏன்னா அதில் இருக்கிற தண்ணியே வெளியே வரும். அடுத்து மட்டன் மசால் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போயே நம்ம போடும்போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிடும், கறியில் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த கறியில் இருக்க தண்ணியிலே நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இது போல் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கறியில் இருக்க தண்ணியெலாம் ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ நம்ம இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். 1/2 மணி நேரம் வேகும்போது நம்ம 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம அதை எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது போல் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறிக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கறி வேகிறது அப்படிங்கிறது அவங்கவுங்க எடுக்கிற மட்டனை பொறுத்து இருக்குது.
முத்துன கறியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். இளங்கறியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 அன் ஹவரில் எனக்கு வந்து கறி வெந்துருச்சு. இது மாதிரி வந்து நல்லா கிளறிக்கிங்க. இது போல் தண்ணி வந்து நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கறியில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுண்டி இப்போ நல்லா கறி வந்து வறுபட்டுருச்சு. இன்னும் வேணும்னா கூட நீங்கள் வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் நான் வந்து வறுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கறி வெந்து எல்லாம் ரெடி ஆனோடனே கடைசியாக நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் போட்டு நம்ம இறக்கிக்க போகிறோம். பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கறி சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.